பதில கேட்டுட்டு அவ நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்ல முடியல. ஏன்னா வாய் திறந்துட்டு அழுதுருவா. துக்கம் தொண்டையை அடைக்குது, தலையை மட்டும் ஆட்டிட்டு நான் சேர்த்து வச்சுறேன்ட்டு போயிடுறா. அப்பா கிட்ட போயிட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்றா. வாலி வரி எழுதியிருக்காரு பாருங்க, சிலம்புலியும் புலம்புவதை கேள்னு. சிலம்புலியும்னு சொல்லும் போது அங்க வேற ஏதோ ஒண்ணு புலம்புது அப்படின்னு அர்த்தம். அழகு மலராட, ஒரு மலர் விரிந்தாலும் கீழே விழுந்தாலும் சத்தம் கேட்காது, அதே மாதிரி ஒரு விதவையோட கதறலும் யாரும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஆரம்பிக்குது. விரல் கொண்டு மீட்டாத வீணை, அதாவது என் உடம்பை யாரும் தொட்டதும் கிடையாது, எந்த பையனோட மூச்சு காத்தும் என் மேல பட்டதும் கிடையாதுன்னு அவ பாடும்போது அந்த அப்பாவோட மனசு எப்படி இருக்கும், செத்துலாம் போல இருந்துச்சு. ஆனா பொண்ணு அனாதை ஆயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாகாம அந்த பாட்டை கேட்கிறாரு. அடுத்த வரியில, ஊதாத புல்லாங்குழல் எனதழகு சூடாத பூவின் மடல். ஒரு அப்பா கேட்கக்கூடாத வார்த்தையை பாருங்க. பூங்காத்து, இந்த உடம்பு மேல பூங்காத்து பட்டா கூட நெருப்பு மாதிரி கொதிக்குது. ஒரு நிலம் வந்து நீர் இல்லாம எப்படி வறண்டு போகுமோ அதே மாதிரி என் உடம்பு வறண்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த இளமை ரொம்ப கொடுமையா இருக்கு, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு அவ சொல்லும் போது அந்த அப்பா வந்து இறந்தே போயிடுறாரு. தான் அப்பா இறந்து போன துக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு அவ அந்த 16ஆம் நம்பர் குங்குமச்சிமிழை எடுத்துக்கிட்டு அவன் அந்த பையன் இருக்கான்ல அவன் கையில போய் கொடுக்குறா. இந்த செங்கமலத்து நெத்தியில நீ வச்சு விடுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றா. சொல்லிட்டு பக்கத்துல திரும்பி அவங்க 2 பேருக்கும் தெரியாம அழுவுறா, சத்தம் போடாம அழுவுறா. இப்ப புரியுதா வாலி அந்த வரியை ஏன் எழுதுறாருன்னு? அழகு மலர் ஆடாது, அழகு மலர் ஆடினாலும் அழுதாலும் சத்தமே கேட்கறது இல்லை.